டாலியா செடியில பூ பூத்திருக்குன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில ஒரு ஃப்ரெண்டு நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு தான் கேட்டிருந்தாங்க. "நீங்க எப்படி டாலியா செடிய மெயின்டெயின் பண்றீங்க? நான் 3 செடி வாங்கி வச்சேன். ஆனா அதில 2 செடி போயிருச்சு. இப்போ 1 செடி தான் இருக்குதுன்னு" சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான ரிப்ளை தான் இது. டாலியா செடி வாங்கி வைக்கக்கூடிய டைமே நீங்க என்ன பண்ணிறணும்னா, இப்ப 3 செடி நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த 3 செடியிலேயே நல்லதா வளர்ந்திருக்க செடியிலேருந்து ஒவ்வொரு 2, 2 கட்டிங் இப்போ ஒவ்வொரு செடியில 2, 2 கட்டிங் தனியா எடுத்து நீங்க நட்டு வச்சுருங்க. ஏன்னா, இது போனாலும் அதில ஏதாவது 2 செடி வைக்கிறதில 1வது வந்தா வந்துக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்டே ட்ரை பண்ணிறணும். வாங்கி வச்சு நெறைய நாள் நல்லானதுக்கப்புறம் ட்ரை பண்றத விட, வாங்கிட்டு வந்த உடனே நம்ம ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நான் இந்த செடியிலேருந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நடுறதுங்கிறத. இது நான் கிழங்கு வாங்கி வச்சு வந்த செடியிலேருந்து வந்த கன்னுங்க. அதுலேருந்து தான் நான் நட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்க வாங்கி வைக்கிற செடியிலேருந்து நீங்க எடுத்து நட்டுக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுல தப்பு இல்ல. அது போனா இது வந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ! கட் பண்ண ஏதாவது ஆயிருமோ வாங்கி வச்ச செடிக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. இப்போ நீங்க 2 செடி போயிருச்சுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த செடிக்கு பாட்டுக்கு கீழ நீங்க தோண்டி பாருங்க. சில டைம் கிழங்கு வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம். அப்படி அந்த செடி பாட்டுக்குள்ள கிழங்கு இருந்துச்சுன்னா, நீங்க அத தனியா எடுத்து அந்த பிரிச்சு அந்த கிழங்க தனியா வச்சு, அதுலேருந்து செடி உருவாக்கிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அந்த பாட்டுக்குள்ள கிழங்கு இருக்கான்ட்டு. நான் இப்படி தான் ட்ரை பண்றதுங்க. சும்மா இருக்குத சின்ன சின்ன கன்னுங்களெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபெயிலியர் எல்லாம் ஆயிருக்கு. நான் இல்லைன்னெல்லாம் சொல்லல. நானும் டாலியா பூ மேல அவ்வளோ பைத்தியமா இருந்து வண்டியில எடுத்துட்டு போகக்கூடிய டைம் பூவோட அழக பார்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பலாம் 150 குடுத்தெல்லாம் ஒரு செடி வாங்கியிருக்கேன் நான். இப்போ தான் நான் கிழங்கு மூலம்லாம் நான் ட்ரை பண்றது. இப்படி கட்டிங் எடுத்து நீங்க நட்டு பாருங்க வரும். இத மாதிரி எனக்கு நெறைய செடி வந்திருக்கு. நான் இப்ப இந்த செடி பூத்திருக்க செடிக்கு பக்கத்திலேயே ஒரு செடி நான் கட்டிங் தான் வச்சேங்க. அதுவும் வந்துருச்சு எனக்கு. நம்ம 2, 3 வாட்டி ஃபெயிலியர் ஆனா கூட ஒரு வாட்டியாவது ஒரு செடியாவது முளைச்சிருக்கும். அதுவும் இல்ல நம்ம ஏனோ தானோன்னு நடுற செடி கண்டிப்பா முளைச்சு வருங்க. இதுக்கு முன்னாடி நான் கப்புல நான் கரெக்ட்டா கட்டிங் எடுத்து இந்த செடி தான் நட்டது வீடியோவும் நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஆனா நட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் வந்துட்டு இருந்துச்சு. தொடர் மழையா இருந்துச்சு. கிளைமேட் வேற எப்ப பார்த்தாலும் மூடிக்கிட்டே இருந்துச்சு. வெயில் கொஞ்சம் சுத்தமா இல்ல. அதனாலேயே நல்லா வந்துட்டு இருந்த செடி கொஞ்சம் திழுத்து நல்லதா வந்துட்டு இருந்த செடி நாளும் காஞ்சு போயிருச்சு. ஆனாலும் நான் திரும்பவும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி இந்த கமெண்ட் பண்ற ஃப்ரெண்டுக்கு நான் சொல்றது, நீங்க கட் பண்ணி வச்சு பாருங்க. கண்டிப்பா வரும். அதுவும் ஏனோ தானோன்னு வைங்க. அது கண்டிப்பா வரும். எனக்கு அதே மாதிரி நடந்திருக்கு. நெறைய செடி நான் கட்டிங் மூலம் தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன், வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் பண்ற இதெல்லாம் ஐடியாலாம் சொல்றேன். அதே மாதிரி தண்ணி இறுகி இருக்கக்கூடாது டாலியாவுக்கு. தண்ணி வடிஞ்சு போற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தா தான் அது சீக்கிரத்துல வேர் பிடிச்சு நல்லதா வரும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.